பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்றைய நாள் ஒரு மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் பொழுது நமக்குள்ளே நல்ல பலன் உண்டாயிருக்கும். அப்படியாக கர்த்தர் நமக்கு பலத்த பாதுகாப்பாய் இருக்கிறார். அவரிடத்திலே நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க பழகி கொள்ள வேண்டும். ஏனென்றால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாயினாலே எதை உச்சரித்து அதிகமாக பேசுகிறோமோ அதுவே அது வாய்க்கும் என்றதை குறித்து கர்த்தர் அருமையாக நமக்கு வேதத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். நமக்கு உண்டான பாதுகாப்பை குறித்து வசனங்களின் மூலமாய் நாம் எடுத்து பைபிளில் எடுத்து அதை நம் பாதுகாப்பை குறித்து என்னென்ன சொல்லியிருக்கிறது என்று தேர்ந்தெடுத்து அதை நாம் வாசித்து அறிக்கை செய்யும் பொழுது அது அப்படியே நமக்கு வாய்க்கிறதா இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நீங்கள் ஜெப குறிப்பென்று ஒன்று எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நின்று ஜெபிக்கும் பொழுது அது அப்படியே வாய்க்கிறதா இருக்கிறது. பலத்த பாதுகாவலராய் இருக்கிற கர்த்தரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுது நமக்கு எல்லா தீங்கிலிருந்தும் நம்மை விலக்க அருமையான விடுதலை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு மனிதன், சராசரி மனிதன், இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் என்று ஒரு மனுஷன் சொல்லுகிறதை நிறைய பேர் விசுவாசித்து நம்பி அப்படி மனதிற்குள்ளே அருமையாக இன்னைக்கு நல்ல ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லிவிட்டார். நம்முடைய நாள் பூரா இன்று நாள் நல்லா தான் இருக்கும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நமக்கு ஒவ்வொரு வார்த்தையும் அது உண்மையும் சத்தியமுமாய் இருக்கிறது. அவர் பலத்த பாதுகாப்புக்குள்ளே நம்மை வைத்து வழி நடத்துவார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படியாக கர்த்தரை நோக்கி ஒவ்வொரு நாளும் நாம் அமர்ந்திருக்கும் போது அவர் நமக்கு பலத்த பாதுகாப்பாக இருந்து நம்மை வழி நடத்துகிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்கு சகாயமாயிருக்கிறார். அவரிடத்திலே நம்முடைய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் ஊற்றி அவரிடத்திலே நாம் கேட்டு அவரிடத்திலே நான் ஒவ்வொரு காரியங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் சரி, நமக்கு உண்டான சரியான பாதுகாப்பு உண்டாயிருக்க வேண்டும் என்றாலும் சரி, அவரிடத்திலே ஒவ்வொரு வசனங்களையும் சொல்லி நாம் அறிக்கை செய்யும் பொழுது அது அப்படியே வாய்க்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் இதுவரையிலும் கூட இது மாதிரி நீங்கள் செய்யாமல் இருந்திருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக வேதத்தை எடுத்து புரட்டி பாருங்கள். பாதுகாப்பை குறித்து அநேக காரியங்கள் இருக்கிறது. அந்த வசனத்தை எடுத்து குறித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை எடுத்து நீங்க வாசித்து அறிக்கை செய்து, இந்த பாதுகாப்பு மொத்த பாதுகாப்பும் எனக்காய் வைத்திருக்கிறீங்க தகப்பனே, நீ என்னை பாதுகாத்து என்னை வழி நடத்தணும்னு சொல்லி அறிக்கை செய்து நிச்சயமாக நமக்கு பலத்த பாதுகாப்புடன் விடுதலையை கொடுக்க நிச்சயம் அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனிடத்திலே நாம் பற்றுதலாய் இருப்போம். அவராலே ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you. கர்த்தர் நம் அனைவரையும் வழி நடத்துவாராக. ஆமேன்.